கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் எங்களிடத்துல வேதாகமம் இருக்கிறது, இலவசமாக தான் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா கட்டாயப்படுத்தி தந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினா முன்ன வாருங்க, இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாயினும் மேலாய் என் மேலன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தில் ஒரு 15-20 நிமிடங்கள் ஜெபங்களும் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. நிச்சயமாய் இந்த ஜெபமும் வேத தியானமும் இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல என்ன நோக்கத்திற்காய் வந்திருக்கோம் அப்படின்னா, வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பூமி எங்கும் போய் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என் வேதத்தை நீங்கள் பிரசங்கிக்கணும். சபைக்கு வருகிறவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், சபைக்கே வராதவர்களுக்கும் நீங்கள் போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாய் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை இந்த இடத்துல குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் பிரசங்கிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறது உங்களுக்கு நிச்சய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு அல்லது குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் முழு உலகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல, ஒரு மனுஷனால் இயற்றப்பட்டவைகள் அல்ல. அது மெய்யான தேவனால் அருளப்பட்டது, அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டது கட்டுக்கதைகள் அல்ல, பொய்யான வசனங்கள் அல்ல. அதில் சொல்லப்பட்டது அத்தனையும் உண்மையானது, மெய்யானது. இன்னைக்கு சாதாரண மனுஷனிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் சிலர் நம்ப மாட்டாங்க. ஆனால் சில அறிஞர்கள் எல்லாம், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது அதை தான் கவனிப்பாங்க. வேதம் ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஏசாயா 40:22 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காலத்தில் இந்த பூமி சதுரமானது, தட்டையானது, நீளமானது, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2026 வருஷங்கிட்ட ஆகுது. ஆனால் அதற்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் பூமிக்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினார், இந்த பூமி உருண்டையாயிருக்கு என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி மூலமாய் சமீப காலமாக கண்டுபிடிக்கப்பட்டது, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, இந்த பூமி வேதத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த பூமி உருண்டையாயிருக்கு. இது தட்டையானது அல்ல, இது சதுரமானதல்ல, இது உருண்டையாய் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே வேதம் என்கிறது ஆராய்ச்சி மூலமாய் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும். அதே போல பார்த்தீங்கன்னா வேதத்தில் சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேசத்தில் என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது எல்லாமே. அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எரேமியா 47:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே நாம் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சபைக்கு எழுதினார். இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு தேசத்துக்கும் சண்டை நடந்துன்னா கொஞ்சம் அடிப்பாங்க, கொஞ்சம் 2 சைடுக்கும் சேதம் வரும், இழப்புகள் வரும், அதோட முடியும் யுத்தத்திற்கு. ஆனால் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு வந்துடும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, காசா மொட்டை அடிக்கப்படும் என்று ஆண்டவர் ஒரு காலத்தில் சொன்னது இன்னைக்கு நம்முடைய கண் எதிரே அது நடந்து கொண்டிருக்கிறது. இவனமாய் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் மெய்யான வார்த்தை, உண்மையான வார்த்தை, சத்தியமானது. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. நிறைவேறக்கூடிய வார்த்தைகளை தான் இன்றைக்கு உங்கள் நடுவில் பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். கேட்கிறதும் கேட்காம இருக்கிறதும் அவரவருடைய விருப்பம். நாங்கள் கட்டாயப்படுத்தும்படி வரல. எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் சொன்ன வேலையை நாங்கள் இந்த இடத்துல செய்ய வந்திருக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்திற்கு, வேத தியானத்திற்கு ஆயத்தமாக ஒரு சின்ன ஜெபத்தை நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் செல்வம் அவர்கள் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை நான் ஒரு 15 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பூமிக்கு அனுப்பினீரப்பா. யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாய், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், கட்டுகளில் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், சாபத்தின் பிடியில் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு ஆண்டவரே வந்த தெய்வத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்பா. ஆண்டவரே அவர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார், குணப்படுத்தினார், விடுவித்தார் அப்பா. விடுவித்தார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளில் நெருக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்கா இந்த பகுதிகளை நெருக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு யார் என்னை விடுவிப்பா, யார் எனக்கு சமாதானத்தை தருவா, யார் எனக்கு சந்தோஷத்தை தருவா, யார் எனக்கு நிம்மதியை தருவார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மெய்யான வெளிச்சத்தையும் மெய்யான சமாதானத்தையும் மெய்யானையும் விடுதலையும் கொடுக்கிற தேவன் இந்த பகுதியில் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சுகம் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்க போகிற தேவ வார்த்தை ஆண்டவரே இந்த பகுதிகளை கிரியை செய்ய, இந்த பகுதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த வார்த்தை ஆசீர்வதித்து கொடுக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு 3 காரணத்தை 5 நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது போதிக்கிற போதகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் சினிமாவை பார்த்து வாழ்கிறாங்க, நாடகத்தை பார்த்து வாழ்கிறாங்க, கூடவே படிக்கிற பிள்ளைகளை பார்த்தே வாழ்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஹீரோ எப்படி வராரோ, எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரோ, அவர் எப்படி தம் அடிக்கிறாரோ, அவர் எப்படி தண்ணி அடிக்கிறாரோ, அவர் எப்படி பைக் ஓட்டுறாரோ, கார் ஓட்டுறாரோ, ஃபுல்லாக அதே பார்த்து தான் இவங்களும் அதை செய்கிறாங்க. ஆனால் சினிமாவை பார்த்து வாழும்படி கர்த்தர் நம்மை படைக்கலை. ஆண்டவரை பார்த்து, அவருடைய வார்த்தை பார்த்து வாழும்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். முதல்ல நாம் எப்படி வாழணும் என்கிறதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில வாலிப பிள்ளைகளுடைய
கழுத்தில் நான் பார்க்குறேன், சினிமாவில் ஹீரோ அல்லது சில சினிமாவில் வில்லன் எல்லாம் கழுத்தில் போட்டிருப்பாங்க. அந்த லாக்கெட்டில் தோட்டா மாதிரியே ஒன்று தொங்கும், துப்பாக்கி தோட்டா. சில லாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கத்தி, அருவா, வெட்டருவா, வீச்சருவா எல்லாம் தொங்கும். அது எப்படின்னா அந்த வில்லனை போல நான் மாறணும், அந்த மாதிரி ஒரு மனநிலைமை. ஆனால் இயேசு என்ன விரும்புகிறார் அப்படின்னா தன்னை போல ஒரு மனுஷன் மாறணும், சுபாவத்தில், கிரியைகளில், வாழ்க்கையில். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்கிறதை தெரு தெருவாய் போய் போதிக்கிற போதகராக இயேசு இந்த பூமியில் வந்தார். அப்படி அவருடைய வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:5 மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கவனிக்கணும், இந்த பூமியில நாம எப்படி வாழணும் அப்படின்னா மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணுமா. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க கவனிக்கணும், எனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறதா, அல்லது மனதுல பெருமை இருக்கிறதா, மேட்டிமை இருக்கிறதா, அகங்காரம் இருக்கிறதா, அப்படி எல்லாம் கவனிக்கணும். நிறைய பேருக்குள்ளாய் மேட்டிமை இருக்கிறது, மனத்தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை, மேட்டிமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. இதனால் என்ன? இது என் ஸ்டைல், எனக்கு இப்படிதான் வாழ பிடிச்சிருக்கு. சில பிள்ளைகள்லாம் பெற்றோருக்கு முன்பதாகவே மனத்தாழ்மை இல்லை, டீச்சர்ஸுக்கு முன்னாடி மனத்தாழ்மை இல்லை, வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு முன்பதாக மனத்தாழ்மை இல்லை, இப்படியெல்லாம் வாழுகிறாங்க. ஆனா இப்படி மனத்தாழ்மை இல்லாம பெருமையாய் வாழ்ந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை எதிர்த்தாலே அந்த ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாகிறது. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கோர்ட்டு போகணும், பிரச்சனைக்கு போகணும், நிறைய காரியங்கள் ஆகிருது. ஒரு பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை, டெய்லி தெருவில் பிரச்சனை, எல்கையில் பிரச்சனை. அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர் அவரை எதிர்க்கிறது, அவங்க இவங்களை எதிர்க்கிறது, பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு தேவனே எதிராய் மாறினா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளணும், இந்த பூமியில நாம் எப்படி வாழணும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே நம்ம வாழுவோமேனால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கவனித்தால் ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம். அந்த வாடகை வீட்டில் குடியிருக்கணும்னா சில கண்டிஷன் இருக்கும். இத்தனை பேர் தான் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கணும், இவ்வளோ பேர் தான் தங்கணும், 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வாடகை தந்து முடிச்சிடணும், நிறைய கண்டிஷன் இருக்கும். வீட்டில் கதவு, ஜன்னல், ஆமாம், எதையுமே நீங்கள் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அப்படியெல்லாம் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் தான் அந்த வீட்டில் நாம் குடியிருக்கவே முடியும். அதே போல தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் இந்த பூமியில் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழுவோமே ஆனால் நிச்சயமாக இந்த பூமியில் நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இல்லைன்னா அந்த பூமியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், எப்போதுமே தாழ்மையாயிருங்க, ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி கொடுங்க. அப்படிதான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்படி வாழுகிற வாழ்க்கையை பரலோகத்தின் ஆண்டவர் மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை மூலமாக தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் கோலத்தனமான வாழ்க்கை அல்லவா, வாழ்ந்த எல்லாம் நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல, வந்த சண்டையை விடுகிறதில்ல அப்படின்னு தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஒரு காலமும் மாறாது. இன்னைக்கு இந்த பூமியில் நிறைய ரவுடிகளை நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். யாரும் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்ததே கிடையாது. இதுதான் ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கை. ஆகையினால நாம் மனத்தாழ்மையாக இருப்போமே ஆனால், பொறுமையாக இருப்போமே ஆனால், நீங்கள் தீர்க்காயுசோடு வாழும்படி பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து போதிக்கும்படி வந்தார். அவர் மதத்தை பரப்பும்படி வரல, அவருடைய வார்த்தையை சொல்லும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். 2வது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள், வியாதிப்பட்ட ஜனங்கள், பிசாசின் கட்டுகளில் கட்டப்பட்ட ஜனங்கள், அதே போல மாந்திரீகத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிற
தேவனாக இந்த பூமியில வந்தார். அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யும்படி வரல, அவரை விசுவாசித்த யாவருக்கும் அற்புதம் செய்யும்படி வந்தார். நீங்க கவனித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு என்னை குணமாக்குவார், என்னை சுகமாக்குவார், இந்த சேவனை கட்டுகளிலிருந்து என் குடும்பத்தை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்க நம்பினா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய். மனுஷனை நம்பி மோசம் போனவர்கள் உண்டு, மந்திரவாதத்தை நம்பி கூட மோசம் போனவர்கள் உண்டு. ஆனா கர்த்தரை நம்பி ஒருவரும் மோசம் போனதில்லை. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்படி, விடுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். உங்கள் நடுவில் இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டு இருக்கிற நாங்களும் ஒரு காலத்துல இயேசுன்னா யாருன்னே தெரியாது, வேதன்னா என்னதுன்னே தெரியாது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா அப்போதான் ஒரு முறை பல வருடங்களாக எங்க குடும்பத்துல சேவனை கட்டுகள் மாறி மாறி பலகீனப்படுவோம், நோய்வாய்ப்படுவோம், மாசக்கணக்கில் நோய்வாய்ப்பட்டு இருப்போம். எங்கள் தாய் தகப்பனுக்கு மாறி மாறி பெரிய பெரிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வைப்பாங்க. செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வரும். ஆனாலும் நோய் சுகமாகாது, சரீரம் சுகமாகாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ தான் ஒரு முறை எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, மந்திரவாதியை பார்த்தாச்சு, பெரிய பெரிய மருத்துவர்களை பார்த்தாச்சு, நிறைய மருந்து சாப்பிட்டாச்சு, ஒன்றும் குணம் ஆகலை. அப்போ தான் ஒரு முறை சர்ச்சில் போய் ஜெபிக்கிற தேவ ஊழியர்களை கூப்பிட்டு வந்தோம். அவங்க வந்து ஒரு 15 நிமிஷம் வீட்டில் ஜெபித்துட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு இரவு எங்கள் தாய்க்கு ஒரு சொப்பனம் வந்தது. பல வருடமாக இருந்த ஒரு கருத்த உருவம், ஒரு பொல்லாத ஆவி வீட்டில் இருந்து புறப்பட்டு அதனுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுட்டு இதே போல் ரோடு இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்குது. ஒருத்தர் கேட்குறாரு, என்ன இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தால் திடீர்னு கிளம்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, ஆமாம், நேரத்தில் இருந்து இங்கே ஒரு அக்கினி எரியுது, என்னால் இருக்க முடியலை, நான் இனி இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு ஓடிச்சு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வந்தது. எவ்வளவோ பரிகாரம் பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒரு நல்லது நடக்கலை, நல்ல சொப்பனம் கூட கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது இந்த அற்புதம் நடந்திருக்கு. அப்படின்னா இயேசு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம குடும்பத்தில் போராடுகிற பொல்லாத அசுத்தாவிகளை கத்த துரத்துவார் என்று விசுவாசிக்க ஆரம்பித்தோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமான சேவனை கட்டுகளோடு இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற பல வருஷத்திற்கு உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் மாந்திரிகம் பண்ணி பொல்லாத வாதைகளை அனுப்பினாலும் இயேசு என்கிற நாமத்திற்கு அந்த வாதைகள் அடங்கி போகும், ஓடியே போகும், இனி அது கிரிய செய்யாது. ஆகவே நாங்கள் அந்த மகிமையை பார்த்தோம். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்தார். ஆகவே இயேசு அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மூன்றாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து பாவம் செய்து இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம சிலர் இன்னைக்கும் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்கிறது ஒரு முறை தான், நல்லா வாழணும், நல்லா வாழணும். அதனுடைய டபுள் மீனிங் என்ன அப்படின்னா, எப்படியும் வாழலாம், என்னமும் செய்யலாம், எந்த பாவமும் செய்யலாம், எந்த துன்மார்க்கமாய் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரே ஒருக்காதான் வாழ்க்கை. ஆகையினால நிறைய அடிக்கிறது, உடைக்கிறது, கொலை செய்யறது, களவெடுக்கிறது, வஞ்சிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்றாங்க. வேசித்தன பாவம், விபச்சார பாவம், அதெல்லாம் நாம நிறைய பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் இப்படி ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்வானால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. யார் பாவம் செய்தாலும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். யார் பாவம் செய்தாலும் அது பெரிய சாபத்தை கொண்டு வரும். இப்படி அறிந்தும் அறியாமலும் ஒரு மனுஷன் பாவம் செய்திருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே ஏசப்பா பாவத்தை மன்னிக்கிறவர். அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இந்த பூமியில வந்தார்.
நீங்க கவனித்தீர்களானால் இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து அறியாமலும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கினார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக பலிகளை செலுத்துகிறோம். கோழி பலி செலுத்துகிறோம், ஆடு பலி செலுத்துகிறோம். இந்த மாதிரி பலிகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தன்னையே பலியாக்கினார். ஆகவே இயேசு இந்த பூமியில வந்ததற்கும், அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்ததற்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நீங்க எனக்காக தம்மையே பலியாக்கினீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு புது வாழ்வை இயேசு உங்களுக்கு தருவார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அதை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசு சொன்னார், இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறுபடியும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்க கவனிக்கணும், நாம பூமியின் கடைசி நாட்கள்ல நிற்கிறோம். கடைசி நேரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமி சீக்கிரத்தில் அழிய போகுது. பூமியினுடைய நாட்கள் சீக்கிரம் முடிய போகுது. பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நிற்கிறோம். சூரியனால் ஆபத்து வருது, சந்திரனால் ஆபத்து வருது, இயற்கையினால் ஆபத்து வருது. நிறைய காரியத்தை நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா நமக்கு என்ன அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நீங்க யோசிக்கலாம். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பாகிய சபையில கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை பெற்று வேத வசனத்தை கை கொண்டு நடந்தால், அந்த மனுஷன் உயிரோடு இருந்தா இயேசு வரும்போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவான். அதே போல அந்த மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து பின்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தால், இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுடைய கல்லறைகள் திறக்கப்படும். அவன் மறுரூபமாவான், உயிர் தெழுவான். அப்படி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். இதுதான் கடைசி நாட்கள்ல நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது மனிதர்கள் மறுரூபமாகி இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களுடைய உயிர் தெழுதல் நடக்கும். இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிறார், நாம் ஆயத்தமாவோம். கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் சீசர்களுக்கு. அது ஒரு 8 அடையாளம் இருக்கு. ஒன்னா வாசித்து முடிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ ஓயாத யுத்தம், பல யுத்தங்களை நாம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் எதை குறிக்கிறதுண்டா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அதை குறிக்கிறது. அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். பல இடங்களில பார்த்தா மத கலவரம், ஜாதி கலவரம், ஊருக்கு ஊரு பிரச்சனை, எல்க பிரச்சனை, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கு, இந்தியா சீனாக்கு இருக்கிறது. அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் வரும். கொரோனா என்கிற கொள்ளை நோய் முழு உலகத்துக்கும் வந்தது. இன்னைக்கும் புதுசான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மரித்தார்கள். கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில வரும். நீங்க பாத்தீங்கன்னா 2010க்கு பிறகு இதுவரையிலும் 1,52,000 முறை பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் இந்த பூமியில வந்திருக்கிறது. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அன்பு இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த குடும்பத்தை பார்த்தாலும் கூட்டு குடும்பமாய் வாழுவாங்க.
ஆமா, அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இப்பெல்லாம் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போதே எப்படா தனி குடித்தனம் போகலாம். சில குடும்பத்திலலாம் பிள்ளைகள் கேட்குறாங்க, வீட்டில் எத்தனை பேர், 4 பேரா 6 பேரா அப்படிலாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பிள்ளைகள்லாம் முதல்ல தனி வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு தனி வீடு இருக்கா, சொத்துல தனி வீடு பங்கு வருமா, அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சேர்ந்து வாழுகிறது பிடிக்கல. அன்னைக்கு ஒரு குடும்பம்னா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா மாமி எல்லாரும் இணைந்து வாழ்ந்தார்கள். அன்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. இப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம், ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள், அன்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பேப்பரில் நிறைய பார்க்குறோம், தகப்பனை கொலை செய்கிற மகன், மகனை கொலை செய்கிற தகப்பன், தாயை கொலை செய்த மகள், இப்படியெல்லாம் பேப்பர் நியூஸில் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடைசி நாட்களில் தேவனை குறித்தும் தேவ வார்த்தையை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் சாட்சியாக ஜனங்களுக்கு என்னுடைய ஊழியக்காரங்க என்னுடைய பிள்ளைகள் போய் சொல்லுவாங்க. அதுவும் நடக்கும், அது ஒரு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமியினுடைய நாட்கள் முடிய போகிறது. நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் வேதத்தை நான் இன்னும் வாசிக்கணும், வேதத்தை நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நீங்க விரும்பினால், எங்களிடத்துல கர்த்தருடைய வேதாகமும் இருக்கிறது, இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்க விரும்பினால் இந்த வேத புஸ்தகத்தை நீங்க முன்ன வந்து வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒருவேளை யாராகிலும் வியாதியோடு இருந்தா, நீங்களும் மனசுல அந்த வியாதியை நினைத்து சொல்லுங்க, அந்த கஷ்டத்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்நேரம் வரையிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கித்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு, குடும்பங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் பொறுமையாய் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் பெருகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கி நீங்க பிசாசின் கட்டுகளை, ஆமேன், பிசாசின் கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவித்தீங்க. அந்த அற்புதம் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேருக்கும் நடப்பதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானங்கள் பெருகட்டும், நல்ல சுகம் விடுதலை உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும். கடன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாருங்க. படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலைகளை தாருங்க. ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வழி நடத்துங்க. இந்த தெருவில், இந்த கிராமத்தில் சமாதானம் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் எங்களிடத்துல வேதாகமும் இருக்கிறது, இலவசமாக தான் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா கட்டாயப்படுத்தி தந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினா முன்ன வாருங்க, இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் எங்களிடத்துல வேதாகமும் இருக்கிறது, இலவசமாக தான் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா கட்டாயப்படுத்தி தந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினா முன்ன வாருங்க, இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாயினும் மேலாய் என் மேலன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவர்